Hello friends, welcome back to our channel Mrs.malasundar. இன்னைக்கு இந்த வீடியோவில் ரெண்டு ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ரெசிபி எனக்கு ரொம்பவும் பிடிச்ச நாட்டுக்கோழி குழம்பு. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் நல்லெண்ணெய் 2 டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் குண்டு மிளகாய் ஒரு 10 கிட்ட சேர்த்து அதை ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். மிளகாய் கருவேப்பிலை இது ரெண்டும் நல்லா க்ரன்ச்சியாக ஃப்ரை ஆகிட்ட பிறகு வேறு ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதே பேனில் 2 பட்டை, 1/2 டீஸ்பூன் மிளகு, மராட்டி மக்கு ஒரு 3 சேர்த்துருக்கேன், ஏலக்காய் 2, 1 டீஸ்பூன் கிட்ட தனியா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 1/2 டீஸ்பூன் கிட்ட சோம்பு சீரகம் சேர்த்துக்கிறேன், 1/4 டீஸ்பூன் கசகசா. இது மூணையுமே கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அந்த பேனில் இருக்க சூட்லவே நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதையும் அந்த பேன் சூட்டுலேயே நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். ஃபைனலாக சின்ன வெங்காயம் ஒரு 15 கிட்ட சேர்த்து இதையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கி வந்துருச்சு. இப்போ இதையும் வேறு ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணி எடுத்த எல்லாமே நல்லா ஆறின பிறகு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். சிக்கனை தான் ஆல்ரெடி குக்கரில் வந்து வேக வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்த சிக்கன் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து அந்த சிக்கனுக்கு தேவையான அளவு கல்லுப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் 3 டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிட்டேன், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 4 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணது, 2 பெரிய வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது அதையும் கண்டிப்பாக கட் பண்ணி தான் ஆட் பண்ணணும். குழம்புல ஃபைனலாக தேங்காய் அரைச்சி ஆட் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு ஸ்லைஸ் கிட்ட தேங்காய் அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கிட்டேன். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 5 தக்காளி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சாத்தே பண்ணிக்கிறேன். இப்போ இதை மூடி போட்டு ஒரு நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா ஆறின பிறகு இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளியுமே பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா குழஞ்சி வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா சாத்தே பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா சாத்தே ஆயிடுச்சு. இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஆல்ரெடி இந்த மசாலாஸ் எல்லாமே நல்லா வறுத்து தான் வந்து அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ ரொம்ப நேரம் வந்து சாத்தே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்போ இதில் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்க நாட்டுக்கோழி கறியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 7 மினிட்ஸ் கிட்ட நம்ம இதை மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். 7 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் லிட் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்து குழம்பு சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ இதில் ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் குக் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் அண்ட் டேஸ்டியான நாட்டுக்கோழி குழம்பு வந்து ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவும் சூப்பராக இருக்கும்.
நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா இட்லி வித் நாட்டுக்கோழி குழம்பு தான். எஸ்பெஷலி ரைஸ் வித் நாட்டுக்கோழி குழம்போடு சாப்பிட்றதுக்கு எனக்கு பர்சனலாக ரொம்பவும் பிடிக்கும். உங்களுக்கு எந்த காம்பினேஷனில் சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இட்லி பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சண்டே நைட்டு டின்னருக்கு இட்லி வித் நாட்டுக்கோழி குழம்பு தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். பீஜன் பிராண்ட்லேருந்து நைஃப் செட் வாங்கியிருந்தேன். ஒரு பேக்கில் செட் ஆஃப் 3 வந்து கிடைக்குது. நான் வாங்குகிறப்ப இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 369 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணேன். சாட்டர்டே ஷார்ட்ஸில் இந்த வீடியோவை நான் போட்டிருந்தேன். அப்போ வந்து ப்ரைஸ் ரேட் செக் பண்ணி பார்க்கும்போது 699 இருந்தது. நான் இதை ஃப்ளிப்கார்ட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். பட் இன்றைக்கி வந்து செக் பண்ணி பார்க்கும்போது 569க்கு வந்து இருக்குது. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஸ்கை ப்ளூ கலரில் இதே மாடலில் ஒரு நைஃப் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வர. அது வந்து கேரோட்டின் பிராண்டோடது, இது வந்து பீஜன் பிராண்டோடது. இந்த பீஜன் நைஃப் பேக்கை பார்க்கும்போது 2 நைஃப்க்கும் பெருசாக எந்த டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது அப்படின்னு தான் நான் நினச்சேன். பட் 2 நைஃபையும் கையில் வச்சு பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது கேரோட் பிராண்டோடது கொஞ்சம் இந்த பீஜன் பிராண்டை விட பெருசாக இருக்குது, அதே மாதிரி கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்குன்ட்டு. ஆனால் கட் பண்ணி பார்க்கும்போது 2 நைஃப்மே ஒரே ஷார்ப்னஸில் தான் இருக்குது, எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது. இஞ்சி கூட பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக கட் ஆகுது. இந்த நைஃப் வாங்குகிற ஐடியாவே எனக்கு கிடையாது. வீட்டில் இருந்த ஒரு நைஃப் பார்த்திங்கன்னா காணாமல் போயிடுச்சு. நானும் ரொம்ப நாளாக வந்து கிடைக்கும்னு தேடி தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. ஃபைனலி கிடைக்குங்கிற நம்பிக்கையும் எனக்கு போயிடுச்சு. அதனால் இந்த நைஃப் வந்து கார்ட்டில் போட்டு வச்சுருந்தேன், ரேட் கம்மியாகும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டக்குன்னு பார்த்தா ஒரு நாள் ஆஃபரில் இருந்தது, அந்த டைமில் வந்து வாங்கினேன். இந்த ப்ராடக்டோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1 வீக்காக பார்த்திங்கன்னா ரவா லட்டு சாப்பிட்ணும் போல் டெம்ட் ஆகிட்டே இருந்தது. இன்றைக்கி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் கிட்ட கீ ஆட் பண்ணியிருக்கேன். கீ ஆட் பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட்டு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர மாதிரி கேஷ்நட்டை ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் உலர் திராட்சையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த டம்ளரில் 2 டம்ளர் ரவை சேர்த்துருக்கேன். இப்போ இந்த ரவையிலிருந்து நல்ல வாசம் வர அளவுக்கு இதை நம்ம கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கலாம். முக்கியமாக லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கணும். ஆல்ரெடி இந்த ரவையை வறுத்து தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நான் ஒரே அடியாக 2 கிளாஸ் சேர்த்து இப்போ இதை வந்து வறுத்துக்கிறேன். நீங்கள் ரவையை வறுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டியில் வறுத்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா ஈவனாக வறுப்பட்டு வரும். 2 டம்ளர் ரவை எடுத்தேன்ல, அதே டம்ளரில் 1.5 டம்ளர் சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக ஏலக்காய் ஆட் பண்ணி இதை வந்து மிக்ஸி ஜாரில் ஓட்டி எடுத்துக்கிறேன் பவுடராக. நீங்கள் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை சேர்த்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் கிட்ட கீயும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பவுடராக அரைச்சி வச்சுருந்த சுகர் ஏலக்காய் இது 2யும் சேர்த்துக்கலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நான் சோலோவாக இந்த ரவா லட்டு பண்ணுறேன். ஸோ எந்த அளவுக்கு சுகரோட டேஸ்ட் இருக்கும்னு எனக்கு தெரியல, அதனால் கொஞ்சமாக நான் சுகர் வந்து பவுடர் பண்ணதுலேருந்து நிறுத்திக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையுமே ஈவனாக கையில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து இதை நம்ம உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். பால் வந்து நிறைய சேர்த்துடாதீங்க, கொஞ்சமாக பால் சேர்த்து எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கையிலேயே வந்து உருண்டை பிடிச்சி பாருங்கள். இன்கேஸ் உருண்டை மேக் பண்ணுறதுக்கு வரலன்னா இன்னும் கொஞ்சம் பால் தெளித்து உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக பால் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சி பார்த்தேன், எனக்கு வந்து கரெக்டாகவே வந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரவையில் எந்த ஒரு ரெசிபி பண்ணாலுமே எனக்கு என்னோடய சைல்டுஹுட் மெமரிஸ் தான் வந்து ஞாபகம் வரும். பிகாஸ் ரவையிலேருந்து தான் என்னோடய குக்கிங்கே ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே கேசரினா ரொம்பவும் பிடிக்கும். எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அடிக்கடி அம்மா கிட்டே கேட்பேன், கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் வந்து செஞ்சிடணும் இதை. ஒரு டைம் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் இதே கேட்டுட்ருக்கேன், நான் செஞ்சு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீ எப்படி செய்யணும்னு சொல்லுமா, நானே செஞ்சுக்கிறேன்னு சொல்லி 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நானே வந்து ஃபஸ்ட்டு செஞ்ச டிஷ் இந்த கேசரி தான். 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே நான் கேசரி எப்படி பண்ணுறது அப்படின்னு கற்றுக்கிட்டேன். ஸோ ரவையை எப்போ பார்த்தாலும் எனக்கு அந்த மெமரிஸ் தான் வரும். ரவா லட்டுமே பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இதோட இந்த விலாகை நான் முடிச்சுக்கிறேன். இதோட நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். பை பாய்.